இன்னைக்கு எங்கள் மத்தியில் தேவனுடைய செய்தியை கொடுக்க கல்யாணம் கட்டின பிறகு பிரசங்கம் பண்ணுறதுக்கு பெனியல் வந்திருக்காரு. ஆகவே நாம் அனைவரும் எழுந்திருந்து உற்சாகமாய் கைகளை தட்டி பெனியலை அன்போடு வரவேற்போம். உற்சாகமாய் கைகளை தட்டி. ஹல்லேலூயா. உற்சாகமா சொல்லுங்க ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஆமென். வருஷம் முடிய போகுது. எத்தனை பேர் கவலையா இருக்கிறீங்க? அவங்கள பார்த்தா இந்த வருஷம் முழுக்க அடிபட்டவங்க மாதிரியே இல்லை. ஆண்டவர் ஏதோ நல்லா அவங்கள ஆசீர்வதிச்சிருக்கிற மாதிரி இருக்கு. ஆமென். அப்பாவுடைய கரம் எங்களை தாங்கி நடத்திருக்கிறது. சில நேரம் எத்தனையோ காரியங்களை எதிர்பார்த்திருக்கலாம். ஆனால் எங்களுடைய தேவன் நாங்கள் எதிர்பார்ப்பதை போல அவர் செய்கிறவர் அல்ல. ஆமென். நான் யோசிப்ப நினைச்சிருப்பான் திடீர்னு என்னை சிங்காசனத்தில் அமர வைப்பாருன்னு. ஆனால் எத்தனையோ குழியில ஆண்டவர் விழ வச்சாரு, சிறைச்சாலையில் இருக்க வச்சாரு. அதே மாதிரி எத்தனையோ பாடுகளை நீங்கள் கடந்து வந்திருப்பீர்கள். ஆனால் ஆண்டவர் எங்களுக்கான ஒரு சிங்காசனத்தை வைத்திருக்கிறார். ஆமென். ஆண்டவரோட கரம் இல்லாட்டி நான் இன்னைக்கு உயிரோடு இல்லைன்னு எத்தனை பேர் சொல்லுவீங்க? மனுஷன் கரம் எல்லாம் உதவும் நீட்டும்னு நாங்கள் நினைப்போம். ஆனால் அவன் எல்லாம் எப்போ நீட்டுவான்னு நினைப்போமோ அப்பெல்லாம் கையை பொத்திட்டு இருப்பான். ஆனால் ஆண்டவர் மாத்திரமே நாங்கள் கூப்பிட்டோன்னே எங்களை தாங்கி சுமந்து நடத்துகிறவராக இருக்கிறார். ஆமென். எனவே சில வினாடிகள் கரங்கள் உயர்த்தி அப்பாவை பார்த்து சொல்லும், ஆண்டவரே நாங்கள் உண்மை நம்புகிறோம் அப்பா. ஆண்டவரே இந்த வருஷம் ஆண்டவரே சில நேரம் இன்னுமே நாங்கள் நினைச்ச காரியங்கள் நடைபெறாமல் இருக்கலாம், இன்னுமே எங்களோட பிரச்சனைகள் தீராமல் இருக்கலாம். ஆனால் ஒன்றை அறிந்திருக்கிறோம் அப்பா, ஜனவரியில இருந்து இதுவரைக்கும் நீங்க எங்களை கைவிடல ஆண்டவரே. ஒரு இடத்துலயும் ஆண்டவரே நீர் எங்களை தலை குனியாத படிக்கு ஆண்டவரே நீர் அற்புதமாக நடத்தி வந்தீர். இந்த கடைசி 2 வாரங்களில் நான் நினைப்பதற்கும் நான் வேண்டுவதற்கும் மிகவும் அதிகமாக செய்யக்கூடியவர் நீர் ஒருவர் மாத்திரமே. சில நேரம் நான் நம்புறதற்கு ஒன்றுமே இல்லை என்றாலும் ஆண்டவரே நான் ஆண்டவரை நம்புறேன்னு சொல்கிறவர்கள் கரம் உயர்த்தி அப்பா மேலே அந்த பாரத்தை வைத்து சொல்லுவேன், ஆண்டவரே நான் உம்மை நம்புகிறேன், எனக்காக யாவையும் செய்து முடிக்க கூடியவர் நீர் ஆண்டவரே. ஆண்டவரே என்னாலே நீ மறக்கப்படுவதில்லை என்று சொன்ன தேவன் நீர் ஆண்டவரே. உம்மை மாத்திரமே நான் நம்புகிறேன் என்று சொல்கிற யாரும் ஆண்டவரை பார்த்து கரங்கள் உயர்த்தி சொல்லுவோமா? நான் நம்புவதற்கு ஒன்றும் இல்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவதற்கு ஒன்றும் இல்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் உம்மை நம்புவேன், கரங்களை உயர்த்தி நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நிற்கும் பூமி சபை சத்தமாக சொல்லுவீங்களா? என் நம்பிக்கையின் அஸ்திவாரம் நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும் என் நம்பிக்கையின் அஸ்திவாரம் நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை. நம்புவேன் என் இயேசு. அவர் மேலே பாரத்தை வைத்து முழு உள்ளத்தோடு கரங்களை உயர்த்தி அப்பாவை பார்த்து நம்புவேன் என் இயேசு. உம்மை நாங்கள் நம்புகிறோம் ஆண்டவரே. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. என் பாதையெல்லாம் அந்தகாரம், வாழ்க்கையே முடிஞ்சது, இனிமேலே என்னால் எழும்ப முடியாது என்று நினைத்தாலும் என் பாதை எல்லாம் அந்தகாரம்,
வாழ்க்கை முடிந்தது, மறுவாழ்வு இல்லை என்றாலும் என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. கடைசியா கரங்களை உயர்த்தி அப்பாவை பார்த்து சொல்லுவோமா? நம்புவேன் ரகரலரபா. அவர் மேலே நம்பிக்கையோடு, நீரே நம்பத்தக்கவர், நீரே என்னை கைவிடாதவர், நீரே என்னை கண்மணி போல பாதுகாக்கிறவர் ஆண்டவரே. நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. ஆமாண்டவரே, உம்மையே நாங்கள் நம்புகிறோம். நீர் உண்மையுள்ளவர், நீரே உண்மையுள்ளவர் ஆண்டவரே. ஒரு நாளும் எங்களை கைவிடாத நல்ல தேவன் ஆண்டவர். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னவர் நீர் உண்மையுள்ளவர் ஆண்டவர். ஆண்டவரே, நம்பின மனிதர்கள் எல்லாம் எங்களை கைவிட்ட பொழுது, மலை போற நம்பின வியாபாரங்கள், தொழில்கள் எங்களை கைவிட்ட பொழுதிலும் ஆண்டவரே, ஆண்டவரே நாங்கள் தலையில் விழுந்து ஆண்டவரே நாங்கள் அழிந்து விடுவோம் என்று நினைத்த நேரங்கள் இல்லை. அந்த மண்ணு கூட எங்களுக்கு ஆண்டவரை படாத படிக்கும் உம்முடைய உள்ளங்கையினால் எங்களை தாங்கி இந்த வருடம் எத்தனை பிரச்சனைகள், எத்தனை வீழ்ச்சிகள் ஆண்டவர், எல்லாவற்றிலும் நீரே எங்களோடு இருந்தவர். உண்மையை உயர்த்துகிறோம், நாங்கள் நம்புகிறோம் ஆண்டவரே. எங்கள் கனவுகளை நிஜமாக்க கூடியவர் நீர் ஒருவர் ஆண்டவரே. எங்கள் விண்ணப்பங்களுக்கு பதில் கொடுக்க கூடியவர் நீர் ஒருவர் மாத்திரமே. எங்கள் ஜெபங்களை ஜெயமாக மாற்றக்கூடியவர் நீர் ஒருவர் ஆண்டவரே. என் தேவனுக்கு தாமதமாக ஒன்றும் இல்லை. டிசம்பர் வரலாம், டிசம்பர் 31 கூட வரலாம், ஆனால் முடிவிலே நன்மை செய்கிறவர் நீர் ஆண்டவரே. சரியான காலத்தில், ஏற்ற காலத்திலே நன்மைகளை செய்கிறவர் நீர் ஆண்டவர். உண்மையே நம்புகிறோம் ராஜா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாள் கூட எங்களோடு கூட இருக்கிறபடினால் நன்றி, எங்களோடு பேச போகிறபடினால் நன்றி ஆண்டவரே. இந்த வார்த்தையை முழுவதுமாக நாங்கள் உள்வாங்க நீர் எங்களுக்கு உதவி செய்யும். எங்கள் இருதயங்களை திறக்கிறோம் ஆண்டவர், எங்கள் செவிகளை திறந்தருளும் ஆண்டவர். இதை கேட்டு இந்த வார்த்தையின் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நீர் தாமே எங்களுக்கு உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். சபை சத்தமாக சொல்லுவோமா? ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. உஷாமா கரலை தட்டி தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். இந்த நாள் இந்த வருஷத்துல கடைசி நாட்களிலே இருக்கிறோம். எனவே ஒரு முக்கியமான காரியத்தை உங்கள் மத்தியிலே பேசும்படியாக இருக்கிறேன். இந்த நாளின் தேவ செய்தியின் தலைப்பு ஆராதனை உன்னை முழுமையாக்கும். யாரும் சத்தமாக சொல்லுவோமா? ஆராதனை உன்னை முழுமையாக்கும். இன்றைக்கு சில நேரம் எங்களோட வாழ்க்கையில நிறைய ஆசீர்வாதங்கள் இருக்கு, நிறைய காரியங்கள் எங்களுக்கு இருக்கு, ஆனால் இன்னும் நாங்கள் முழுமை பெறாமல் இருக்கலாம். சில ஜெப விண்ணப்பங்கள் ஆண்டவர் கேட்டிருப்பாரு, ஆனா அது இன்னும் முழுமையாகவில்லை. எனவே தேவன் சொல்கிறார், இன்னைக்கு நாங்க ஆராதிக்கிற நேரத்துல ஆண்டவர் எங்களுடைய வாழ்க்கையை சம்பூர்ணமாக முழுமையாக்க வல்லவராக இருக்கிறார். நாங்கள் வாசிப்போம் அப்படியே எழுந்து கொண்டே. லூக்கா 17வது அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து 19வது வசனம் வரை. பின்பு அவர் எருசலேமுக்கு ஒரு கிராமத்தில் பிரவேசித்து குஷ்டரோகமுள்ள மனுஷர் 10 பேர் அவருக்கு எதிராக வந்து தூரத்திலே நின்று, இயேசு, ஐயரே, எங்களுக்கு இறங்கும் என்று சத்தமிட்டார்கள். அவர்களை அவர் பார்த்து, நீங்கள் போய் ஆசாரியருக்கு உங்களை காண்பியுங்கள் என்றார். அந்தபடி அவர்கள் போகையில் சுத்தமானார்கள். அவருடைய பாதத்தருகே முகங்குப்புற விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான். அவன் சமாரியனாய் இருந்தான். தேவனை மகிமைப்படுத்துகிறதுக்கு இந்த அந்நியனே ஒழிய மற்றொருவனும் திரும்பி வர காணோமே என்று சொல்லி
அவனை நோக்கி, நீ எழுந்து போ, உன் விசுவாசம் உன்னை இரட்சித்தது என்றார். மறுபடியும் இந்த வசனத்தை வாசிப்போம். அவனை நோக்கி, நீ எழுந்து போ, உன் விசுவாசம் உன்னை இரட்சித்தது என்றார். இந்த வசனத்துல நாங்க பார்க்கிறோம், ஆங்கில மொழியில சொல்லப்பட்டிருக்கிறது, thy faith had made thee whole. அதாவது உன்னுடைய விசுவாசம் உன்னை முழுமையாக்கி இருக்கிறது. எபிரேய மொழியிலே இந்த வேதாகமத்துல நாங்க சரியான டிரான்ஸ்லேஷன் பார்ப்போம் என்றால், ரட்சித்ததல்ல, ஆண்டவர் சொல்லுகிறாரு, உன்னுடைய விசுவாசம் உன்னை முழுமையாக்கி இருக்கிறது, உன்னை சம்பூர்ணமாக்கி இருக்கிறது. ஆமென். இன்னைக்கு நாங்க இந்த வசனத்துல நாங்க பார்க்கிறோம், இயேசுவிடத்துல 10 குஷ்டரோகிகள் வராங்க. அவங்க தூரத்துல இருந்தே ஆண்டவரை நோக்கி சத்தம் போடுறாங்க. அப்பொழுது இயேசு சொல்லுகிறாரு, ஆசாரியர் இடத்துல நீ போ, அப்ப உனக்கு சுகம் கிடைக்கும்னா அவங்க ஆசாரியர் இடத்துல போறாங்க, தேவ ஆலயத்துக்கு போறாங்க, அவங்க சுகத்தை பெற்றுக்கொள்றாங்க. அந்த நேரத்துல 9 பேர், அவர்கள் யாருன்னா யூதர்கள், தேவனுடைய பிள்ளைகள். அந்த 9 பேரும் அவங்களோட பாட்டுல போயிடுவாங்க. ஆனா யாரு இயேசுவை ஆராதிப்பானா? சமாரியன், அவன் ஒரு அந்நியன். இன்னைக்கு சபையில இருக்கிற கிறிஸ்தவர்கள் ஆராதிப்பது இல்லை. இன்னைக்கு அந்த 9 கிறிஸ்தவர்களும் ஆண்டவர் ஆராதிக்கல, அந்த அந்நியன் ஆராதிக்கிறான். அந்த நேரம் இயேசு சொல்லுகிறாரு, உன்னுடைய விசுவாசம் உன்னை முழுமையாக்கி இருக்கிறது என்று. இன்றைக்கு முழுமையாக்குதல் என்றால் என்ன? முழுமையாக்குதல் என்றால் சம்பூர்ணமாக நாங்கள் இருப்பது தான் முழுமையாக்குதல். எந்த குறைவும் இல்லாமல், எந்த தேவையும் இல்லாமல் சம்பூர்ணமாக நிறைவாக இருப்பது. இந்த குஷ்டரோக நோயை நாங்கள் பார்ப்போம் என்ன, பழைய ஏற்பாடுல அது மிகவும் ஆண்டவர் அநேக இடங்கள்ல பாவத்தோடு ஒப்பிட்டு இருப்பாரு. அது பாவத்தோடு சமமாக இருக்கும் குஷ்டரோகம். ஏனென்றால் குஷ்டரோகம் சொல்றது ஒரு சின்னதா தான் எங்களுக்குள்ள வரும், ஒரு சின்ன கட்டியாக இருக்கும். ஆனா அது மெதுவாக மெதுவாக வளர்ந்து உடம்பு முழுக்க அது வந்துடும். இன்னைக்கு பாவமும் அப்படித்தான், எங்களுக்குள்ள ஒரு சின்ன வழியில தான் வரும். சில நேரம் கொஞ்சம் குடிப்பாங்க, அப்புறம் அது அப்படியாகவே அதிகரிக்கும். கொஞ்சம் தேவையில்லாத ஆக்களோட பழகுவாங்க, அந்த பழக்கம் அப்படியே கூடிரும். இன்னைக்கு பாவமும் எங்களுக்குள்ள அப்படியே பெருகி கொண்டிருக்கும். இந்த குஷ்டரோகன் பார்த்தீங்கன்னா, அவன் சரீரத்துல ஒவ்வொரு காரியத்தை இழக்க ஆரம்பிப்பான். அவனுடைய விரல்கள் எல்லாவற்றையும் இழக்க ஆரம்பிப்பான். அவனுடைய தோள்கள், நிறைய காயங்கள் அவனுக்குள்ளே வரும். இன்னைக்கு பாவம் அப்படித்தான் எங்களோட வாழ்க்கையில இருக்கிற அநேக நன்மைகளை எடுத்து போடும், அநேக காரியங்களை இழக்க செய்யும். அதே மாதிரி இந்த குஷ்டரோகிகளை மனிதர்கள் யாரும் சேர்த்துக்கொள்ள மாட்டாங்க. அவங்களோட குடும்பங்கள் ஒதுக்கி வைப்பாங்க, நண்பர்கள் ஒதுக்கி வைப்பாங்க, ஆலயத்துல கூட அவங்கள கிட்ட சேர்த்துக்கொள்ள மாட்டாங்க, அவங்கள தூரத்துல தான் வச்சிருப்பாங்க. குஷ்டரோகிகள் அவர்களுக்கான உணவை கூட குப்பையில போட்டு அவங்க அள்ளி அதை தேடி அப்படிதான் அவங்க சாப்பிடுவாங்க. அவர்களை யாரும் தொடக்கூட மாட்டார்கள். ஒரு மனித தொடுதல் இல்லாமலே அவர்கள் வாழ்ந்திருப்பார்கள் வருஷ காலம். அவங்களோடு யாரும் கிட்ட இருந்து அவங்களோட பேசவே மாட்டாங்க. தூரத்திலே வைக்கப்பட்டதான ஒரு வாழ்க்கை, எல்லாராலும் ஒதுக்கப்பட்டதான வாழ்க்கை. ஒவ்வொரு நாளும் அவங்களோட சரீரத்தை இழந்துக்கிட்டே இருப்பாங்க. ஒவ்வொரு நாளும் சரீரத்துல இருந்து ஒவ்வொரு காரியங்களா அவங்க இழந்துக்கிட்டே இருப்பாங்க. அவங்களோட வாழ்க்கையில ஒவ்வொரு இழப்புகளையும் சந்திப்பார்கள். இன்றைக்கு சின்னதாக ஆரம்பித்த இந்த குஷ்டரோகம் அவர்களுடைய மரணத்தை அது சந்திக்க வைக்கும். இன்றைக்கு அப்படியாக நீங்களும் நானும் இந்த இடத்துல இருக்கலாம். ஏதோ எங்களோட வாழ்க்கையில ஒரு சின்ன பிரச்சனை ஆரம்பிச்சிச்சு, இன்னைக்கு அது வளர்ந்து வளர்ந்து அது ஒரு அடிக்ஷனாக இருக்கலாம். இல்லாவிட்டால் உங்களோட சின்ன காலத்திலே நீங்க உங்களோட பெற்றோர் பிரிந்து அதனால ஒரு காயமாக இருக்கலாம், அது உங்களிடத்தில் வளர்ந்திருக்கும். இல்லாவிட்டால் கணவனை இழந்த ஒரு காரியம், இல்லாவிட்டால் ஒரு பிள்ளையை இழந்த ஒரு காரியம், அது உங்களுக்குள்ளே வளர்ந்து வளர்ந்து இப்பொழுது எல்லாவற்றையும் உங்களுடைய வாழ்க்கையில் இழக்க செய்து இருக்கும். இன்னைக்கு அப்படிப்பட்ட மனிதனாக, எல்லாவற்றையும் இழந்தவனாக, எல்லாராலும் ஒதுக்கப்பட்டவனாக, எல்லாராலும் தள்ளப்பட்டவனாக, ஒரு மனித தொடர்பு இல்லாமல், ஒரு மனித தொடுதல் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கலாம். குடும்பங்களும் உங்களை ஒதுக்கி இருக்கலாம், சபையில் சிலவர் மனிதர்கள் கூட உங்களை ஒதுக்கி இருக்கலாம். அப்படிப்பட்டதான வாழ்க்கையை வாழ்ந்தவர்கள், யாருமே சேர்த்துக்கொள்ளாத அந்த குஷ்டரோகிகள் எந்த நம்பிக்கையில இயேசு இடத்துல வந்தாங்க? எந்த நம்பிக்கையில எல்லா மனுஷனையும் எங்களை ஒதுக்குறான், இயேசு கிட்ட வந்தா மட்டும் அவர் ஏதாச்சும் செய்வார்னு அவர்களுக்கு என்ன ஒரு நம்பிக்கை இருந்திருக்கும்? சில நேரம் அவங்க இயேசுவை குறித்து கேள்விப்பட்டிருக்கலாம். அவங்க கேள்விப்பட்டிருக்கலாம், இயேசு கிட்ட போனா சுகம் கிடைக்கும்னு நிறைய பேர் சொல்லுறாங்க. இல்லாவிட்டால் மத்திய 8வது அதிகாரத்துல இயேசு ஒரு குஷ்டரோகிய அவர் தொட்டு சுகப்படுத்தினார் என்று வசனம் சொல்லுது.
சில நேரம் அவங்க நினைச்சிருப்பாங்க, இயேசு அப்படி செய்தவர், அவர் எங்களையும் பார்த்து அவர் மனம் இறங்கி எங்களுக்கும் சுகம் கொடுப்பார் என்று அவர்கள் நினைச்சிருப்பாங்க. அதனாலதான் அவங்க தூரத்துல இருந்து கத்திருப்பாங்க, இயேசுவே நீர் மனம் இறங்கும் என்று. இன்றைக்கு முதலாவதாக உங்களுக்கு முன்னுக்கு நான் வைக்க வேண்டிய காரியம், நாங்கள் பார்க்குறோம் இந்த குஷ்டரோகி ஆண்டவரை ஆராதித்தான். மத்திய 8வது அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது, அந்த குஷ்டரோகி இயேசுவிடத்தில் அவன் இங்கிலீஷ்ல சொல்லுது he came and he bowed down, அதாவது வணங்கினான், இயேசுவை ஆராதித்தான். நீங்க யோசிங்க, ஒரு குஷ்டரோகி எதற்காக இயேசுவை ஆராதிப்பான்? எப்படி ஒரு குஷ்டரோகியால இயேசுவை ஆராதிக்க முடியும்? அவன் என்ன சொல்லி ஆராதிப்பான்? ஆண்டவரே எனக்கு இந்த குஷ்டரோகத்தை தந்தனால உங்களுக்கு நன்றின்னு சொல்லுவானா? ஆண்டவரே என் கையை இழந்தனால நன்றின்னு சொல்லுவானா? இன்னைக்கு ஒரு குஷ்டரோகி எதற்காக ஆண்டவரை ஆராதிக்கிறது? ஆண்டவரை எல்லாவற்றையும் இழந்துட்டான். அவன் இன்னைக்கு எதுக்காக இயேசு ஆராதிச்சிருப்பான்னா, ஆண்டவரே நான் இதெல்லாம் இழந்துட்டேன், ஆமா அது உண்மைதான், என்னுடைய வாழ்க்கையில எல்லாரும் என்னை ஒதுக்கிட்டாங்க, அது உண்மைதான், ஆனாலும் நீர் தேவனாக இருக்கிறீர், ஆனாலும் நீர் சேனைகளின் கர்த்தராக இருக்கிறீர், ஆனாலும் எனக்காக ஜீவனை கொடுத்தவராக இருக்கிறீர், ஆமென், அதற்காக நான் உண்மை ஆராதிக்கிறேன். இன்னைக்கு எங்களுடைய வாழ்க்கையில நாங்க 2024 போட்டு நிறைய பாக்ஸ் போட்டுருப்போம். என்ன, ஃப்ளைட்ல போகணும், இந்த வீடு வாங்கணும், இந்த உடுப்பு வாங்கணும், இப்படி பிசினஸ் செய்யணும். என்ன நடக்கும்? அதெல்லாம் ஒன்னொன்னா செய்ய செய்ய ஆண்டவர் ஆராதிப்போம். ஆண்டவரே உமக்கு நன்றி ஆண்டவரே, இந்த இப்பயும் உங்களுக்கு கை வருது தான் ஆட்டோமேட்டிக்கா. ஆண்டவரே காசு கொஞ்சம் கிடைச்சி உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. ஆனா எத்தனை பேரால முடியும் இந்த குஷ்டரோகிகளை போல எல்லாத்தையும் இழந்த நேரம், அடுத்த நாளும் என் சரீரத்தை நான் இழக்கத்தான் போறேன்னு தெரிகிற நேரத்துல கூட ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே நீர் உண்மையுள்ளவர், நீர் மாறாதவராக இருக்கிறீர், நீரே எனக்காக யாவும் செய்கிறவர் என்று எத்தனை பேரால் ஆரம்பிக்கும். தேவன் அப்படிப்பட்ட ஆராதனை ஆண்டவர் விரும்புகிறவராக இருக்கிறார், ஆமென். ஏன்னா எனக்கு ஞாபகம் இருக்கு, என் சின்ன வயசுல எனது அப்பா கிட்ட நான் இந்த கேம் கேட்பேன், ஏன்னா எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். அவன் அந்த பிளே ஸ்டேஷன் அது இதுன்னு கேட்பேன். அப்போ அவர் சொல்லுவார், நீ நல்லா படி, ஃபர்ஸ்டா வா, அப்போ உனக்கு வாங்கி தரேன் அப்படின்னு. ஆனால் இப்போ நானும் படித்து எப்படி சரி ஃபர்ஸ்ட்டு நல்ல மார்க்ஸ் வாங்கியிருப்பேன். பாப்பேன் என்னடா வெறும் கையோட வருவார். இப்போ எனக்கு சரியான கோவம் வரும். கோவம் வந்தோன்னு என்னது, போயிட்டு ஏசி ஆயிலும், அப்படி ஏச முடியாது. அதோட நான் என்ன பண்ணுவேன், முறைச்சிக்கிட்டு இருப்பேன். அங்கிட்டு இங்கிட்டு போனால் 2-3 வெட்டு போடுவேன். சும்மா சாப்பிடாத மாதிரிலாம் சீன் போடுவேன். அப்போ அவரும் அவரோட பாட்டில் இருப்பார். ஆனால் அடுத்த நாள் காலையில் பார்த்தா அவர் அப்படியே ஒரு பெட்டியோட வருவார். இப்போ சந்தோஷத்தில் டேடா தேங்க்யூ அப்படின்னு சொல்லி அந்த பெட்டியை எடுப்பேன். இப்போ பார்த்தீங்கன்னா அவர் ஆல்ரெடி பிளான் பண்ணிட்டாரு எனக்கு தரணும்னு, அதுக்கான வேலையும் செஞ்சிருப்பாரு. ஆனால் நான் என்ன நினைக்கிறது, இல்லை அவர் தரல அப்படின்னு சொல்லிட்டு நான் சும்மா அப்படியே என் பாட்டில் இருந்து தந்தோன்ன தேங்க்யூன்னு சொல்கிறேன். இன்னைக்கு நாங்களும் அநேக நேரம் தேவ நேரத்தில் அப்படித்தான். நாங்கள் சில காரியங்களை கேட்டிருப்போம், ஆனால் நாங்கள் கேட்ட மாதிரி தேவன் செய்யாத நேரத்தில் எங்களுக்கு தேங்க்யூ வராது, ஐ லவ் யூ வராது, ஆண்டவரே உண்மை நேசிக்கிறேன் வராது. நாங்களும் என்ன எங்களோட வெட்டுகளை போட்டுக்கிட்டு இருப்போம். ஆனால் ஆண்டவர் அப்பொழுதும் எங்களுக்காக கிரியை செய்து கொண்டு இருக்கிறவராக இருக்கிறார், ஆமென். தேவன் நாங்கள் நினைப்பதை காட்டிலும் அதிகமாக செய்யக்கூடியவர், ஆமென். ஏன்னா நானும் சில நேரம் ஏதோ சாதாரண ஒரு காரியத்தை தான் கேட்டிருப்பேன், ஆனால் அவர் அதை பார்க்கிலும் நல்லது ஒன்று வாங்கிட்டு வருவார், ஆமென். அதே மாதிரி தான் இன்னைக்கு நான் சொல்ல விரும்புகிறேன், நீங்கள் எதை எதிர்பார்த்து இன்னும் கிடைக்காம இருக்குதோ ஆண்டவர் அதை காட்டிலும் ஒரு பெரிய காரியத்தை ஆண்டவர் உங்களுக்காக ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார், ஆமென். எத்தனை பேரால முடியும் இந்த குஷ்டரோகியின் ஆராதனை தேவனுக்கு கொடுக்க? எதுவுமே உங்களோட வாழ்க்கையில சரியா நடக்கலாட்டியும் எல்லாத்தையும் இழந்து கொண்டு தான் இருக்கிறோமோ, அன்னைக்கும் நாங்க ஆண்டவரை பார்த்து சொல்ல முடியும், ஆண்டவரே நீ சிங்காசனத்தில் இருக்கும் பரிசுத்தர், ஆண்டவரே ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்கிற தேவன் நீர், நீர் உண்மையுள்ளவரானவராக இருக்கிறீர் ஆண்டவரே. ஆண்டவரே நீரே மேலானவராக இருக்கிறீர் ஆண்டவரே, நீரே சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானனாக இருக்கிறீரே ஆண்டவரே என்று எத்தனை பேரால சொல்ல முடியும்? இன்னைக்கு அப்படிப்பட்ட நல்ல தேவனை நாங்கள் ஆராதிக்கிறோம். இந்த குஷ்டரோகி எல்லாவற்றையும் இழந்து நாளைக்கான எதிர்பார்ப்பும் இல்லாத நேரத்தில் கூட அவன் இயேசுவுக்கு முன்பதாக அவன் தலை குனிந்து இயேசுவை ஆராதித்தவனாக இருக்கிறான். இந்த வேதாகமத்தில் பார்க்கிறோம், ஆண்டவர் இப்படிப்பட்டதான ஆராதனை செய்கிறவர்களை ஆண்டவர் தேடி கொண்டிருக்கிறார். ஆண்டவர் விரும்புகிறார், அவருடைய பிள்ளைகள் அவங்களுக்கு நல்லது நடக்குதோ கெட்டது நடக்குதோ என்னை ஆராதிக்கிறாங்களா, அவங்களோட வாழ்க்கையில் அவங்களுக்கு ஆசீர்வாதம் இருக்குதோ இல்லையோ அவங்க என்னை ஆராதிக்கிறாங்களா. இன்னைக்கு எங்களுக்கு தெரியும் நாளைக்கு எங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை வரப்போகுது, ஆனாலும் நான் என்னுடைய ஆண்டவரை உயர்த்துவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தால்னாரும் நான் ஆண்டவர் ஆராதிப்பேன், ஆமென். சில நேரம் உங்களோட வாழ்க்கையில் எல்லாமே பெர்ஃபெக்டாக இல்லாமல் இருக்கலாம்.
எல்லாமே நீங்கள் நினச்ச மாதிரி இல்லாமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் உங்களை விட்டு போகலாம், இல்லாட்டி உங்களுக்கு நீங்கள் நினைக்கலாம் எனக்கு நல்ல தகப்பன் இல்லை, நல்ல பெற்றோர் இல்லை. ஆனால் அந்த நேரத்தில் கூட நாங்கள் ஆண்டவரை ஆராதிக்கணும். ஆமென். அந்த நேரத்தில் கூட ஆண்டவரை ஆராதிக்கணும். நாங்கள் அடுத்ததாவது பார்க்குறோம், இயேசு அப்பொழுது அந்த குஷ்டரோகிகளை பார்த்து இயேசு யார்கிட்ட போக சொல்றாரு? ஆசாரியர் இடத்துல. நாங்கள் அந்த வசனத்தை பார்த்தோம் என்றால் இயேசு சொல்றாரு ஆசாரியர் இடத்துல போ. இந்த மாதிரியான ஒரு வார்த்தை இயேசு நிறைய வேதாகமத்தில் சொல்லியிருக்க மாட்டார். வேதாகமத்தில் இயேசு ஆசாரியர் இடத்துல போன்னு சொல்றது நான் நினைக்கிறேன் இதுதான் ஒரே ஒரு இடம். தேவன் விரும்புகிறாரு எங்களோட வாழ்க்கையில் எப்பொழுது பிரச்சனை வருதோ, எப்போ ஒரு நோய் வருதோ, நாங்கள் முதலாவதாக டாக்டர் இடத்துல போகிறதுக்கு அல்ல, ஒரு பண தேவை வந்தோடனே முதல்ல பேங்க்ல போயிட்டு உட்காரதுக்கு அல்ல. ஆண்டவர் சொல்றாரு அவருடைய ஆலயத்துக்கு வா. ஆசாரியர் இருக்கிறது தேவனுடைய ஆலயத்தில். அந்த ஆலயத்துக்கு வா, அப்பொழுது உனக்கான பதில் அதில் உண்டு, உனக்கான சுகம் ஆலயத்தில் உண்டு, உனக்கான பண தேவைக்கான பதில் ஆலயத்தில் உண்டு. எனவே சபைக்கு வருகிற நேரத்தில் நாங்கள் சில நேரம் நினைக்கிறோம் சபைக்கு பாஸ்டருக்கு தலையை கொடுத்தா தான் எங்களுக்கு சுகம் கிடைக்கும். அப்படி இல்லை. நாங்கள் சபைக்கு வார நேரத்திலே தேவன் எங்களுக்கு சுகத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆமென். 14வது வசனத்தை கொஞ்சம் வாசிப்போம். அந்த வசனம் சொல்லுது, எல்லாரும் வாசிங்க. அவர்களே அவர் பார்த்து நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பியுங்கள் என்றார். அந்தபடி அவர்கள் போகையில் சுத்தமானார்கள். அவங்க எப்ப சுத்தமானாங்க? சர்ச்சுக்கு போயிட்டு ஆசாரியரை பார்த்தோன்னே சுத்தமானாங்களா? அவங்க சர்ச்சுக்குள்ள போனோடனே சுத்தமாறாங்க. இன்னைக்கு நீங்க சபைக்குள்ள வந்தோடனே ஆண்டவர் உங்களை சுத்தமாக்குறாரு. ஆமென். நீங்க வந்தோடனே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சு விட்டாரு. வந்தோடனே உங்க தேவைக்கான பதில் ஆண்டவர் கொடுக்க ஆரம்பித்து விட்டாரு. நீங்க வந்தோடனே ஆண்டவர் உங்களுக்காக அற்புதங்களை செய்ய ஆரம்பித்து விட்டு முடித்தார். ஆமென். தேவன் நீங்க எப்பொழுது ஆண்டவருடைய சபைக்கு வாரீங்களோ ஆண்டவர் உங்களுக்கான விடுதலையை கொடுக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அமர்ந்து கொள்ளும் தேவனுடைய சமூகத்தில். எனக்கு ஞாபகம் இருக்க ஒரு யூடியூப் வீடியோ நான் கிட்டத்துல பார்த்தேன். அதாவது எங்களோட சபையில சாட்சிகள் போடுவாங்க. அதுல ஒரு சின்ன பையனுக்கு ஒரு பெரிய ஒரு தலைவலி, வருஷ கணக்கா அந்த தலைவலி இருக்கான். அந்த தலைவலி அவனுக்கு எதுவுமே செய்ய முடியாது, மிகவும் தலையில ஒரு பிரச்சனை. ஆனா 1.5 வருஷமா இந்த சபைக்கு வராங்களாம். அவங்க அந்த சாட்சியில சொல்லல சபைக்கு பாஸ்டர் ஜெபிச்சாரு அப்படின்னு ஒன்றும் சொல்லல. எப்ப சபைக்கு வர ஆரம்பிச்சாங்களோ வந்த நாள்ல இருந்து ஒரு நாள் அந்த தலைவலி வரல, வந்த நாள்ல இருந்து ஒரு நாள் கூட அந்த பிரச்சனை மறுபடியும் வரல. ஆமென். உங்களுக்காக சில நேரம் நாங்க ஜெபிக்க வேண்டிய அவசியமே இல்லை. நீங்க சபைக்கு வந்தா மாத்திரமே போதும். ஆண்டவருக்கு உங்களுக்கான அற்புதங்களை ஆண்டவர் செய்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு நாங்க நினைக்கிறோம் சபைக்கு போயிட்டு ஏதாச்சும் செஞ்சா மட்டும்தான் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார்னு. இன்னைக்கு உங்களுக்கு தெரியாத ஆசீர்வாதங்கள் எத்தனையோ உங்களுக்கு கிடைச்சிருக்கு. நீங்க இன்னைக்கு சபைக்கு வந்தனால மட்டும்தான். இன்னைக்கு நீங்க இந்த இடத்துல ஆசீர்வாதமாக அழகா இருக்கிறதே நீங்க இந்த சபைக்கு வந்தனால மட்டும்தான். ஆமென். நீங்க எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ குழப்பங்கள் உங்களை அழிச்சிருக்கும். ஆனா அதில் அழியாமல் நீங்க இன்னைக்கு நிர்மூலமாகாம இருக்கிறீங்கன்னா அது ஆண்டவருடைய சபையில நீங்க இருக்கிறனால மட்டும்தான். இன்னைக்கு நிறைய பேருக்கு சபைக்கு வர்றது ரொம்ப பெரிய கஷ்டம். ஏன் இப்ப இந்த கொஞ்ச நாட்கள் நிறைய பேர் சபைக்கு வர மாட்டாங்க. ஏன் வருஷம் முடியுது, ஏதாச்சும் செஞ்சு வாழ்க்கையை மேல கொண்டு வரணும், ஏதாச்சும் செஞ்சு கடனை அழிக்கணும், ஏதாச்சும் செஞ்சு இந்த 2024 பிரச்சனை எல்லாம் முடிக்கணும். எனக்கும் நிறைய பேர் சொல்லுவாங்க கொயர்லையும், அண்ணா இயர் எண்ட் அண்ணா, வேலை அண்ணா, எனக்கு வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு தான் வரணும். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு உன்னுடைய பிரச்சனைகள் உனக்கு பதில் வேணா நீ சபைக்கு வா, அப்பொழுது உன்னுடைய வருஷத்தை நீ நன்மையாக முடிக்க நான் உனக்கான யாவையும் நான் செய்து முடிப்பேன் என்று. ஆமென். ஹல்லேலூயா. எனவே சபைக்கு வருவது மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது. 10 குஷ்டரோகிகள்ல 9 குஷ்டரோகி என்ன பண்ணாங்கன்னா அவங்களோட வீட்டுக்கு ஓடி போயிட்டாங்க சுகம் கிடைச்சோன்னு. அவங்களோட ஃப்ரெண்ட்ஸை பார்த்து சொல்றாங்க எனக்கு சுகம் கிடைச்சிருச்சு, நான் இனிமே இந்த நோயிலிருந்து விடுவிக்கப்பட்டு விட்டேன். அவங்களோட குடும்பத்துக்கு காட்டுறாங்க நான் இப்ப சுகமாயிட்டேன், எனக்கு எல்லாமே சரியாக நடந்து விட்டது. ஆனால் ஒரே ஒரு குஷ்டரோகி மட்டும் இயேசு இடத்துல அவருடைய பாதத்துல அவரை வணங்கினான், அவர் ஆராதிக்கிறான். ஏசப்பா எனக்கு சுகம் கிடைச்சிருச்சு, ஏசப்பா எனக்கு இந்த குஷ்டரோகம் இல்லாம போயிட்டு. நாங்க கவனித்தோம் என்றால் அந்த 9 பேருக்கும் என்ன கிடைச்சிச்சு? சுகம் கிடைச்சிச்சு. ஆனால் அந்த ஒருவனை மாத்திரம் பார்த்து தான் இயேசு என்ன சொல்றாரு? உன்னுடைய விசுவாசம் உன்னை முழுமையாக்கி இருக்கிறது, உன்னுடைய விசுவாசம் உன்னை முழுமையாக்கி இருக்கிறது. குஷ்டரோகத்தை பார்த்தோம்னா மெடிக்கல் சயின்ஸ்ல அதுக்கு மருந்து, அதுக்கு என்ன மருந்துனா அதை நிப்பாட்டலாம், அது பரவுறது நிப்பாட்டலாம், அதுக்கான மருந்து இருக்கு. ஆனா
அதனால விரல் இழந்துட்டீங்கன்னா அந்த விரல் மறுபடியும் வாரதுக்கு மருந்து இல்லை. அதுக்காக சதையெல்லாம் புண்ணாயிட்டுன்னா அதுக்கான மருந்து இல்லை. ஆனா இயேசுவிடத்துல வந்த இந்த ஒருவன் மாத்திரம் ஆண்டவர் ஆராதிச்சனால ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீ முழுமையாகி விட்டார். அதாவது அவன் என்ன விரலெல்லாம் இழந்தானோ அதெல்லாம் மறுபடியும் முளைக்க ஆரம்பிச்சது. எதெல்லாவற்றையும் இழந்து போனானோ அதெல்லாவற்றையும் மறுபடியும் பெற்றுக்கொண்டவனாக இருக்கிறார். ஆமென். இன்றைக்கு நீங்கள் இயேசுவிடத்தில் வந்து அவருடைய பாதத்தில் விழுந்து அவரை ஆராதிப்பீர்கள் என்றால், இத்தனை வருடங்களாக இத்தனை மாதங்களாக என்ன எல்லாம் காரியங்களை நீங்கள் இழந்தீர்களோ ஆண்டவர் அவைகள் யாவையும் மறுபடியும் உங்களுக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறார். மறுபடியும் உங்களை முழுமையாக்க அவர் வல்லவராக இருக்கிறார். என்னெல்லாம் காரியங்கள் எல்லாம் இன்னும் நீங்கள் சம்பூர்ணமாகாமல் இருக்கிறீர்களோ, என்னெல்லாம் வியாபாரத்தின் வளர்ச்சியில் சம்பூர்ணமாகாமல் இருக்கிறீர்களோ, இன்னைக்கு நான் சொல்ல விரும்புகிறேன், இயேசுவின் நாமத்தினால் அவரை ஆராதிக்கிற நேரத்தில் அவர் உன்னை முழுமையாக்குகிறார், உன்னை சம்பூர்ணமாக்குகிறார். இன்னைக்கு உன்னுடைய வியாபாரம் முழுமையாகுகிறது, உன்னுடைய குடும்ப வாழ்க்கை அது முழுமையாகுகிறது, உன்னுடைய படிப்பு அது முழுமையாகுகிறது, உன்னுடைய ஊழியம் அது முழுமையாகுகிறது, உன்னுடைய சந்தோஷம், உன்னுடைய உறவுகளை தேவன் முழுமையாக்குகிறவராக இருக்கிறார். எதெல்லாம் இழந்தாயோ ஆண்டவர் சொல்கிறாரு, நான் மறுபடியும் 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 உனக்கு அதை 100 தனையாக நான் கொடுக்க வல்லவனாக இருக்கிறேன். நீ எந்த இடங்களிலே ஒதுக்கப்பட்டவனாக இருந்தாயோ அந்த இடங்களிலே நான் உயர்ந்த அடைக்கலத்தில் உன்னை வைக்கிறவனாக இருக்கிறேன் என்று. ஹல்லேலூயா. அப்படியான தேவனை கரங்களை உயர்த்தி ஒரு விசை நாங்கள் ஆராதிப்போமா? அந்த குஷ்டரோகியின் ஆராதனையை சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க, ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கை நன்மை நடந்தாலும் பரவாயில்ல, தீமை நடந்தாலும் பரவாயில்ல, நான் உம்மை ஆராதிப்பேன் ஆண்டவரே. ஆண்டவர் நீங்க செஞ்சதை சொல்றது மாத்திரம் அல்லப்பா, ஆண்டவர் நீர் சிங்காசனத்தில் இருக்கும் பரிசுத்தர், நீர் சேனைகளின் கர்த்தர், நீரே ஆல்பாவும் ஒமேகாவும் ஆனவர். ஆண்டவரே எனக்காக இரத்தத்தை கொடுத்தவர் இயேசப்பா நீங்க. ஆண்டவரே பாவத்தில் இருந்து என்னை மீட்டவர் நீர், மரணத்தை ஜெயித்தவர் நீர் ஆண்டவரே. ஆண்டவரே பாதாளத்தை வெறுமையாக்குகிற தெய்வம் நீர் ஆண்டவரே, சாத்தானை அழிக்க கூடியவர் நீர் ஆண்டவரே, சேனைகளின் கர்த்தர், கேருபீன்களும் சேராபீன்களும் போற்றுகிற தெய்வம் நீர் ஆண்டவரே, ஒருவரும் சேரக்கூடாது ஒளியில் வாசம் செய்கிற தெய்வம் நீர் ஆண்டவரே, யூதாவின் தெய்வம் நீர், நீரே உயர்ந்தவர், நீரே துதிகளுக்கு பாத்திரர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ரகரபா ஷரலரபா. ஓ நீரே பெரியவர், நீரே பெரியவர், நீரே உயர்ந்தவர். இந்த வருஷம் ஆண்டவர் உங்களை முழுமையாக முடிக்க வைக்க போகிறார். இந்த நாட்கள் ஆண்டவர் சொல்ல, நீ என்னை ஆராதிக்கிற பொழுது உன்னுடைய வாழ்க்கை முழுமையாக போகிறது, உன்னுடைய சந்தோஷம் உனக்கு முழுமையாக கிடைக்க போகிறது, உன்னுடைய சமாதானம் அது உனக்கு முழுமையாக கிடைக்க போகிறது, உன்னுடைய உறவுகளில் இருந்து உன்னுடைய திருமணம் உனக்கு முழுமையாக கிடைக்க போகிறது, உன்னுடைய பிள்ளைகளின் வாழ்க்கைகள் அவைகள் முழுமையாக போகிறது, உன்னுடைய சேவைகள் அவைகள் முழுமையாக போகிறது, உன்னுடைய பேங்க் அக்கவுண்ட்கள் அவைகள் முழுமையாக போகிறது, உன்னுடைய கடன் பிரச்சனைகளை நான் முழுமையாக தீர்க்க போகிறேன், உன்னுடைய வளர்ச்சியின் தடைகளை நான் எடுத்து போட போகிறேன். ரீகாராலாபா. சபை அவரை துதியுங்கள், வாய்களை திறந்து துதியுங்கள். ஒரு குஷ்டரோகியின் ஆராதனையை தேவன் எண்ணத்தை எடுத்தாரோ, எண்ணத்தை எடுத்தாலும் நான் அவரை ஆராதிப்பேன். உயர்வானாலும் தாழ்வானாலும், மரணமானாலும் ஜீவனானாலும் நான் என்னுடைய இயேசுவை நான் உயர்த்துவேன், அவரை நான் துதிப்பேன். ராகாராலாரபா ஷாராலாரபா. ஓ ரெலரபே சிராலாரபா ஷோரோலரோபோ. ஓ ராகாராலாரபா. இன்றைக்கு இந்த சபைக்கு ஒரு முழுமையான ஒரு அபிஷேகம் வருகிறது, ஒரு முழுமையாக்குதலின் வல்லமை, ஒரு முழுமையாக்குதலின் அலை, ஒரு முழுமையாக்குதலின் பெருமழை இந்த சபைக்கு பொழிகிறது. ஓ இயேசுவின் நாமத்தினால். ஓ ரகரலரவா ஷெரலரபே. உங்கள் வாழ்க்கைக்குள்ளே அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள், உங்கள் வாழ்க்கைக்குள்ளே அந்த வல்லமையை பெற்றுக்கொள்ளுங்கள். ஓ ரிகரலரபா ஷெரலரபே. ஓ ரகரலரபா ஷெரலரபே. பரலோகத்தில் இருந்து தேவனுடைய முழுமையாக்குதலின் அபிஷேகம், அந்த முழுமையாக்குதலின் வல்லமை பெற்றுக்கொள். ஓ ரிகரலரபா. ஓ ரகரலரபே ஷிரலரபா. ஓ துதி துதி. பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்க்காதீங்க. இன்றைக்கு ஆண்டவர் உன்னை முழுமையாக்க விரும்புகிறார். ஜனவரி எதை நீ இழந்தாயோ, பிப்ரவரி நீ எதை இழந்தாயோ, மார்ச் எதை இழந்தாயோ, 2024 எதை இழந்தாயோ அவைகளை ஆண்டவர் திரும்ப கொடுக்கிறவராக இருக்கிறார். இந்த 2 வாரங்களில் ஆண்டவர் திரும்ப கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஓ ரிகரலரபா ஷெரலரபே. ஓ ரகதாரலபா. ஓ ரகரலரபா ஷெரலரபே. ஓ ரிகரலபா. ஆண்டவர் சிலருடைய வாழ்க்கைகளை மறுசீரமைக்கிறார், மறுசீரமைக்கிறார், மறுசீரமைக்கிறார்.
ஓ ரிகரலரபா சிரலபா. கூனி குனிந்த வாழ்க்கைகளை ஆண்டவர் நிமித்துகிறார். ஓ கூனி குனிந்து வாழ்ந்த வாழ்க்கைகளை ஆண்டவர் மாற்றுகிறார், ஆண்டவர் எழுப்புகிறார். ஓ ரிகரலபா ஷோன்சோரோலோரோபோ. ஓ ரிகரலரபா சிரலரபா சிரலபா. ஓ ரகதரலரபா. ஓ ரலரபா சிரலரபா சிரலரபா. ஓ உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நீர் மறுசீரமைக்கிறீர் ஆண்டவரே. ஆண்டவர் இழந்த காரியங்களை நீர் திரும்ப வளர செய்கிறீர் ஆண்டவரே. ஆண்டவர் எங்களுக்கு சுகம் மாத்திரம் போதாதப்பா, எங்களை முழுமையாக்குகிறீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாவரும் மமது கொள்வோம் தேவனுடைய சமூகத்தில். இப்பொழுதே நான் காண்கிற ஆண்டவர் சிலருடைய வாழ்க்கைகளை ஆண்டவர் முழுமையாக்கி கொண்டிருக்கிறார். ஆமென். இன்னும் முழுமையாக்காத பகுதிகளை ஆண்டவர் முழுமையாக்கி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்திலே உங்களுக்கான பதில் உண்டு. மருத்துவம், இந்த உலகம் சில காரியத்தை கொஞ்சம் தான் அவங்களுக்கு கொடுக்க முடியும். ஆமென். ஒரு சுகத்தை கொடுக்கலாம், இல்லாட்டி அந்த குஷ்டரோகத்துக்கு அது பரவாமல் தடுக்க முடியும். ஆனால் என்னுடைய தேவனோ அவர் வல்லமை கொண்டவராக இருக்கிறார். அவரை ஆராதிக்கிற நேரத்தில் ஆண்டவர் மரித்து போன காரியங்களை ஆண்டவர் உயிர்ப்பிக்க செய்கிறவராக இருக்கிறார். இன்றைக்கு ஆராதனை மிகவும் வல்லமையானது. ஆமென். ஆராதனை மிகவும் வல்லமையானது. சில நேரம் நீங்க இப்ப உங்களோட வாழ்க்கையே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த வருஷம் எத்தனையோ பிரச்சனைகளை நீங்க கடந்திருப்பீங்க. பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு அது தெரியாது. பக்கத்துல இருக்கிறவங்க உங்களை திரும்பி பார்த்தா யோசிப்பான், இவனுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லையே. யோசிங்க, எத்தனை பிரச்சனைகள் எங்களை அழிச்சு போட்டிருக்கோம். எத்தனை கடன் பிரச்சனை, எத்தனை மனுஷங்கள் மூலமா பிரச்சனை. நான் கூட இந்த வருஷம் நிறைய காரியம் நடக்குமா இல்லையான்னு இருந்தது. ஆனா ஆண்டவர் நாங்க நினைக்கிறது மாதிரி இல்லை. ஆமென். இப்ப எங்களை பார்த்தா கூட நாங்க எல்லாம் மேடையில பிரசங்கம் பண்றோம், பாட்டு பாடுறோம். நீங்க எல்லாம் நினைப்பீங்க, இந்த பாஸ்டர் பிள்ளைங்க இவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு. அது ஏன் என்றால் ஆண்டவர் எங்களை ஒரு அக்கினிக்குள்ளாக நடத்தினார் என்றால் ஆண்டவர் அந்த அக்கினி உன்னை அணுகாத படிக்கு நான் உன்னை நடத்துவேன் என்று. ஆமென். ஆண்டவர் சொல்றார், உன்னுடைய காயங்கள் மற்றவர்களுக்கு தெரியாத வண்ணமாக நான் உன்னை வெளியே கொண்டு வருவேன் என்று. ஹல்லேலூயா. நான் வசனத்துல பார்க்கிறோம், ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்று 3 பேர்கள் இருந்தாங்க. அவங்கள அந்த ராஜா நெபுகாத்நேசர் என்ன பண்ணாருன்னா அக்கினியில போட்டார். ஏன்? அவர் சொன்ன தேவனை ஆராதிக்கல. அவங்க இயேசுவை தான் அந்த இடத்துல உயர்த்தினாங்க. இல்லை, நாங்கள் இயேசுவை மாத்திரம்தான், அந்த தேவனை மாத்திரம்தான் உயர்த்துவோம் அப்படின்னு. இந்த நேரம் அவர் அக்கினியில போட்டு நினைச்சது, இப்ப இவங்க அழிஞ்சிருவாங்க, இப்ப இவங்க எரிஞ்சு போவாங்க, இப்ப இவங்களோட வாழ்க்கை முடிஞ்சிரும் அப்படின்னு. ஆனா நினைச்சது நடக்கவே இல்லை. அவர் பார்த்தார், அந்த அக்கினிக்குள்ளே 4ஆவதான ஒரு நபர் இருந்தார். அவர் தான் இயேசு கிறிஸ்து. அவர் இருந்தனால அவங்க வெளியே வார நேரம் கூட அவங்களோட முடி கூட கருகவில்லை. ஆமென். அவங்க கிட்ட புகை கூட புகை மனம் கூட இல்லையா, சுட்டு போன மனம் கூட இல்லை. இன்னைக்கு அப்படித்தான். எத்தனையோ அக்கினியில, எத்தனையோ பாம்பேல இருந்து கூட தப்பிச்சவங்க தான் நீங்களும் நானும். ஆனால் ஆண்டவர் எங்களுடைய முடியை இன்னும் கருக விடவில்லை. உங்ககிட்ட அந்த மனம் கூட இல்லை. உங்களை பார்த்தா யாருமே சொல்ல மாட்டாங்க, இவங்க எல்லாம் இவ்வளவு பிரச்சனையிலேயா இருக்கிறாங்க பிரதர். நீ யோசிங்க, ஆண்டவர் அவ்வளவு இழந்தாலும் ஆண்டவர் அவருடைய பிள்ளைகள் முகத்தில் அந்த சோர்வை, அந்த தழும்புகளையும் ஆண்டவர் வைக்காதவராக இருக்கிறார். நீ என்னத்தை இழந்தாலும் ஆண்டவர் உன்னை கம்பீரமாக சிங்காசனத்தில் வைக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நாங்க இவ்வளோ இழந்தோம், இவ்வளோ பிரச்சனை சந்திச்சோம். இன்னைக்கு நாங்க ஏன் நல்லா இருக்கிறோம்னா ஆண்டவர் ஆராதிக்கிறனால மாத்திரம்தான், அவர் உயர்த்துறனால மாத்திரம்தான். நாங்க இன்னுமே கிட்டகுமாரனை அவங்களோட அப்பா தூரத்துல கண்டோன்னா, அவன் எங்க பண்டி இருந்த இடத்துல இருந்தான், சேத்துல இருந்தான், எவ்வளோ குப்பையிலையும் அசிங்கத்திலையும் இருந்தவன். அவனை தூரத்துல கண்டோன்ன வா கிட்ட அப்படின்னு அவன் இருக்கல. தூரத்துல கண்டோன்னே அவர் ஓடி போயிட்டு அவனுடைய குப்பை அவமானங்கள் எல்லாவற்றையும் அவர் ஒரு உடுப்பெடுத்து அதை மூடிக்கொண்டார். மூடிக்கொண்டு மறுபடியும் அவன் குமாரன் என்கிறதான அந்த மோதிரத்தை கொடுத்து அவனை எடுத்து வச்சு கொண்டாரு. இன்றைக்கு நீங்களும் எவ்வளோ பாடு நிமித்தம், எவ்வளோ சேர உங்க மேல பட்டு இருக்கலாம், எவ்வளோ தழும்புகள் உங்களுக்கு இருக்கலாம், எவ்வளோ கஷ்டமான அனுபவங்கள் உங்களோட வாழ்க்கையில மறக்க முடியாத காரியங்கள் இருக்கலாம். ஆனால் என்னுடைய தேவன் அவைகள் எல்லாம் வெளியே காட்டி உங்களை அவமானப்படுத்துகிறவர் அல்ல. அவர் அந்த அவமானங்களை எடுத்து போட்டு அவருடைய வஸ்திரத்தை உங்களுக்கு கொடுத்து உங்களை அழகுபடுத்துகிறவராக இருக்கிறார். நாங்கள் ஆராதிக்கிற தேவன் அவர் எங்களை மிகவும் நேசிக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு எத்தனை மனசு உடைஞ்சிருப்பீங்கன்னு எனக்கு தெரியல. எத்தனை இந்த வருஷம் சில நேரம் நிறைய பேர் நிறைய பிரேக்கப் கூட நீங்க பார்த்துருக்கலாம். ஆனால் அந்த பிரேக்கப் ஆன ஹார்ட்ஸை கூட ஆண்டவர் பார்க்கிறார். ஆமென். அந்த இருதயங்களை கூட ஆண்டவர் மூடி மறைத்துக் கொள்கிறாரு.
சில நேரம் எங்களுக்கு வந்து அதை பார்க்க நேரம் கேலியா இருக்கும், ஒரு சுய மூளை இல்லாம சில காரியங்களை செஞ்சிருப்பாங்க. ஆனால் ஆண்டவர் அப்படிப்பட்ட அவமானங்களை கூட ஆண்டவர் மறைக்கிறவராக இருக்கிறார். அப்படிப்பட்டவர்களை கூட ஆண்டவர் சொல்லுகிறாரு, உன்னுடைய தழும்புகளை நான் நீக்கி போட வல்லமையாக இருக்கிறேன் என்று. மார்க் 5வது அதிகாரத்தில் நாங்கள் பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்து ஒரு ஊருக்கு போகிறார். அந்த ஊரில் ஒரு பையன் இடத்துல, ஒரு மனுஷன் இடத்துல 6000 பிசாசுகள், லேகியோன் என்கிறதான பிசாசை கொண்டவனாக இருந்தான். அவன் வந்து எப்பொழுதும் என்ன பண்ணுவான்னா, எலும்பி கல் எடுத்து அவன் காயப்படுத்தி கொள்ளுவான். எப்பொழுதும் அவன் கத்திக்கிட்டே இருப்பான். எப்பொழுதும் தழும்புகளினாலும் காயங்களினாலும் நிரப்பப்பட்டவன். அவனை கட்டி வச்சிருப்பாங்க. 5வது அதிகாரம் 6வது வசனத்துல நீங்க பாருங்க, அவன் இயேசுவை தூரத்தில் கண்டு ஓடி வந்து அவரை பணிந்து கொண்டான். ஆங்கில வைவம் சொல்லி he ran and worshipped him. யார் ஆண்டவர் ஆராதிக்கிறது? 6000 பிசாசுகள் அவனுக்குள்ள கொண்டவன் ஆண்டவர் ஆராதிக்கிறான். இன்னைக்கு 6000 பிசாசு அவனுக்குள்ள இருந்தாலும் அவன் ஆண்டவர் ஆராதிக்கிறான். இன்னைக்கு எத்தனையோ 1000 கணக்கான பிரச்சனை மட்டும்தான் எங்களுக்கு இருக்கு. ஆனா அதை வச்சுக்கிட்டு எங்களுக்கு ஆண்டவர் ஆராதிக்க முடியாம இருக்கு. சிலருக்கு எப்படிப்பட்டதான பிசாசு, நான் வந்தேன் பாஸ்டர், பார்க்கிங்ல வச்சு அந்த பிரதர் என்னைய இங்க போட வேணாம் அங்க போடுன்னு சொல்லிட்டாரு, அப்ப நான் எப்படி பண்றது? அப்ப முன்னுக்கு உட்காரவரும் வந்து பின்னுக்கு உட்காந்து கையை கட்டி தான் இருப்பார். அந்த சண்டே ஆராதிக்க மாட்டாரு. இன்னைக்கு எங்களுடைய வாழ்க்கை சில நேரம் அப்படியாக தான் இருக்கு. இன்னைக்கு ஒரு 2-3 சின்ன பிரச்சனைகளுக்காக ஆண்டவரை ஆராதிக்காமல் இருக்கிறோம். ஆனா இந்த மனுஷனை பாருங்க, 6000 பிசாசுகள், அப்படிப்பட்டதான பிரச்சனையை கொண்டவன் அவன் இன்னைக்கு ஆண்டவர் ஆராதிக்கிறான். அவன் ஆண்டவர் ஆராதிச்ச நேரம் என்ன நடக்குதுன்னு நீங்க பாருங்க. அவனை எல்லாருமே புறக்கணித்தார்கள், எல்லாருமே தூரத்துல தான் வச்சிருந்தாங்க. ஆனால் அவன் ஆண்டவரை வந்து தூரத்திலே கண்டு ஆராதிச்ச பிறகு 5வது அதிகாரம் 15வது வசனம் எல்லாரும் வாசிங்க. இயேசுவின் இடத்தில் வந்து லேகியோன் ஆகிய பிசாசுகள் பிடித்திருந்தவன் வஸ்திரம் தரித்து உட்கார்ந்து, அவன் முதலாவதாக பிசாசுகள் பிடித்திருந்தவன் எப்படி இருக்கிறான்? வஸ்திரம் தரிந்து. இயேசு கிட்ட வந்தோன்ன, இயேசுவை ஆராதிச்சோன்ன, அவன்கிட்ட முதல்ல என்ன நடக்குதுன்னா, எத்தனையோ காயங்கள் இருந்துச்சு. அந்த காயங்கள் எல்லாவற்றையும் இயேசு மறைத்து அவனுக்கு வஸ்திரத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆமென். அவன் வஸ்திரம் தரித்தவனாக இருக்கிறான். 2வதாக தூரத்துல இருந்து அவன் இயேசு ஆராதிச்சான். ஆனா இப்ப எங்க இருக்கிறான்? அவன் இயேசுவின் இடத்துல அவன் அமர்ந்து இருக்கிறான். இன்றைக்கு நீ உனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும், எத்தனை சத்துருக்கள் உனக்கு இருந்தாலும் ஆண்டவர் ஆராதிப்பாய் என்றால், தேவன் உனக்கு வஸ்திரத்தை கொடுத்து அவரின் பக்கத்திலே உன்னை அமர செய்கிறவராக இருக்கிறார். ஆமென். மற்றவர்கள் உன்னை பார்த்து புதுமை படத்தக்கதாக தேவன் உன்னை அவருடைய வலது கரத்தில் வைத்து அமர்த்துகிறவராக இருக்கிறார். எவ்வளவு பெரிய பாக்கியம் யோசிங்க. எல்லாரும் ஒதுக்குனாங்க, ஆனா இப்ப எங்க இருக்கிறான்? இயேசுட பக்கத்துல. இயேசுட பக்கத்துல இருந்தா உங்களுக்கு எந்த குறையும் இருக்காது. ஆமென். இயேசுட பக்கத்துல இருந்தா உங்களுக்கு தேவையான எல்லாமே நடக்கும். ஆமென். இயேசுட பக்கத்துல இருந்தா உங்களுக்கு இருக்கிற எல்லா வல்லமையும் கிடைச்ச மாதிரி தான். ஆமென். இன்றைக்கு என்னத்தெல்லாம் இழக்கிறீங்களோ ஆண்டவர் அதெல்லாம் கொடுக்க போறாரு. ஆண்டவர் ஆராதிச்சான். ஆமென். நாங்க பழைய ஏற்பாட்டுல பார்த்தோம்னா சாலமோனின் தேவாலயம்னு இருக்கு. சாலமோன் கட்டின தேவாலயம். அது வந்து நாங்க எல்லாம் நினைப்போம் அது மிகவும் சாலமோன் கஷ்டப்பட்டு கட்டின ஒரு தேவாலயம். ஆனா அது சாலமோன் இன்னொரு மனுஷனை வச்சு கட்டினான். அது முதலாவதாக ஆண்டவர் யாருக்கு சொன்னாரு கட்ட சொல்லி? தாவீதுக்கு. நாங்கள் வேதாகமத்துல பார்க்கிறோம், சாலமோன் வந்து சின்னவனா இருந்தான். அவனுக்கு வந்து ஒரு ஆலயம் கட்டுறதுக்கான அனுபவங்கள் இல்லை. 1 நாளாகமம் 29வது அதிகாரம் 1வது வசனம். பின்பு தாவீது ராஜா சபையார் எல்லாரையும் நோக்கி, தேவன் தெரிந்து கொண்ட என் குமாரனாகிய சாலமோன் இன்னும் வாலிபனும் இளைஞனுமாய் இருக்கிறான். செய்ய வேண்டிய வேலையோ பெரியது. இவன் சின்னவனால இவனை செய்ய வேண்டிய வேலையோ பெரியது. அது ஒரு மனுஷனுக்கு அல்ல, தேவனாகிய கர்த்தருக்கு கட்டும். தாவீதை பார்த்து சொல்றான், இது ஆலயத்துக்கு தேவையான மாணிக்கங்கள், தேவையான நகைகள், தேவையான தங்கம் எல்லாமே தேவை. அப்ப சாலமோன் என்ன பண்றான்னா, அவன் போயிட்டு யுத்தம் பண்ணின ஒவ்வொரு நாடுகள்லையும் அவன் பெற்றுக்கொண்ட அந்த எல்லா பொக்கிஷங்களையும் ஆண்டவருடைய சபைக்கே கொடுக்கிறான். அவன் சொல்றான், இதெல்லாமே ஆண்டவருடைய சபைக்கே வச்சுக்கோங்க, மிகவும் விலை மதிப்பில்லாத இந்த கற்களை தேவனுடைய ஆலயத்துக்கே நான் கொடுக்கிறேன் அப்படின்னு. தாவீதை பார்த்தோம்னா, தாவீது எப்படிப்பட்ட மனுஷன்? தாவீது வந்து ஒரு வீரன்,
ஒரு யுத்த வீரன். அவன் எப்பொழுதும் கொலை செஞ்சுக்கிட்டே இருப்பான். எங்க பார்த்தாலும் அவன் இங்க போயிட்டு அந்த ஆளை கொன்னா, கோலியாத்தை கொன்னா, இந்த நாட்டு மனிதர்களை கொன்னா. அப்படியே அவன் எப்பொழுதும் பார்த்தா ஒரு பிக்சர் பண்ணா ரத்தம் வடிச்சுக்கிட்டு எப்பொழுதும் வீட்டுக்கு அப்படிதான் வருவான் போல. ஒரு ஆளை கொன்னுட்டு வருவான். ஆனா இந்த தாவீதுக்கு ஒரு மாறு வேஷம் மாதிரி 2 வேஷம் இருந்துச்சு. தாவீது எப்பொழுதும் கொலை செஞ்சுக்கிட்டு இருந்தா, எல்லா நகரங்களையும் கைப்பற்றிக்கிட்டு இருந்தா. அதே நேரத்துல தாவீது ஆராதிக்கிறார். ஒரு கலைஞன், ஒரு கவிஞன், கவிதையா தேவனுக்கு எழுதுறது. அதே மாதிரி அவன் ஆராதனை பண்ற நேரம் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை வாசிப்பான். என்ன இன்ஸ்ட்ருமெண்ட்? சுரமண்டலம். சுரமண்டலம் எப்படி இருக்கும்? அதுல என்ன சத்தம் வரும்? டிஸ் 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 அப்படி வருமா? இல்ல. இப்ப ட்ரம் மாதிரி ஒரு என்ன சொல்றது, தாவீது ஒரு வீரன் தானே, வீரனுக்கு ஒரு அடிக்கிற மாதிரி ஒரு சாமானை கொடுத்தா நல்லா இருக்கும். இது இப்படி காதுக்கு இனிமையான. இப்போ கொலை செஞ்சுட்டு வாராரு, கத்தியோட ரத்தம் வடிச்சிட்டு, அப்புறம் டக்குன்னு அதை போட்டு ஆண்டவர் பார்த்து அதுவும் அவர் எப்படி ஆராதிக்கிறது? ஆண்டவரே அவன மண்டைய நீங்க போட வைங்க, ஆண்டவரே அவன் கண்ணை புடுங்க வைங்க. யோசிங்க, இவர் கொலை செஞ்சுக்கிட்டும் இருக்கிறாரு, ஆண்டவரை ஆராதிச்சுக்கிட்டும் இருக்கிறாரு. அப்படிப்பட்ட மனுஷன் போன இடங்கள் எல்லாம் அவன் மாணிக்கங்கள், எல்லா விதமான பொக்கிஷங்களை அவன் பெற்றுக்கொண்டு அந்த தேவ ஆலயத்தை கட்டுனாங்க. இதே இந்த தேவ ஆலயத்தை இப்ப சாலமோனுக்கு கொஞ்சம் சுத்தி காட்டுன்னு சொன்னா அவன் என்ன சொல்லுவான்? இதுதான் பரிசுத்த இடம், இதுதான் சிங்காசனம், இதுதான் உடன்படிக்கை பெட்டி அப்படின்னு அவன் சும்மா சுத்தி காட்டியிருப்பான். ஆனா தாவீது காட்ட சொல்லியிருந்தா தாவீது என்ன சொல்லியிருப்பான்? இது எமோரியர்ட கடவுள்கிட்ட நெஞ்சில வச்சிருந்தாங்க, அதை நான் புடுங்கி எடுத்துட்டு நான் வந்துட்டேன். நான் அதை சுத்தம் பண்ணி ரத்தத்தை தெளிச்சு ஆண்டவருக்குன்னு நான் கொடுத்துட்டேன். இது அந்த விபச்சாரியோட வீட்டில இருந்த ஒரு மாணிக்கம். நான் அங்க அவங்கள கொலை பண்ணிட்டு நான் இதை சுத்திகரிச்சு ஆண்டவருடைய ரத்தத்தை போட்டு நான் இதை ஆண்டவருக்காக எடுத்து வச்சுட்டேன். எங்கேயோ ஒவ்வொரு மூலைகள்ல எவ்வளோ ரத்தங்கள் சிந்தினப்பட்ட கற்களை கொண்டு அது தேவனுடைய ஆலயத்துக்கு தாவீது கொடுத்தான். அந்த தேவனுடைய ஆலயத்திலே வைத்தான். இன்றைக்கு நீங்களும் நானும் அப்படிப்பட்டவர்களாக தான் இருக்கிறோம். இன்றைக்கு நீங்களும் நானும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். இன்றைக்கு நீங்களும் நானும் உலகத்துல எங்கெங்கேயோ ஒரு மூலையில இருந்தவங்க, எங்கெங்கேயோ ஒவ்வொரு இடங்கள்ல எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோட இரத்தங்கள் சிந்தினவைகளாக தான் நாங்கள் இருக்கிறோம். இன்னைக்கு ஆண்டவர் தாவீதல்ல, தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து எங்களை எடுத்து எங்களை சுத்திகரித்து எங்கள் மேலே அவருடைய இரத்தத்தை சிந்தி எங்களை ஆண்டவருடைய ஆலயத்தில் வைத்திருக்கிறார். ஆமென். ஆண்டவருடைய ஆலயத்தில் எங்களை மகிமையாக வைத்திருக்கிறார். இன்றைக்கு தேவன் எங்களை தெரிந்து கொண்டபடியினால் எங்கேயோ மூலையில இருந்த எங்களை ஆண்டவர் பரிசுத்தப்படுத்தி எங்களை வைத்திருக்கிறார். ஆமென். தாவீதுடைய வாழ்க்கையில் அந்த ஜெயத்துக்கெல்லாம் என்ன காரணம்? தாவீதுடைய வாழ்க்கையில் அவன் சிங்காசனத்தில் இருக்கிறதுக்கு என்னெல்லாம் காரணம்? அவன் எவ்வளோ பிரச்சனைகள் சந்திச்சான், எவ்வளோ குழப்பம் அடைஞ்ச மனுஷன். விபச்சாரமும் செஞ்சான், எல்லாமே நடந்துச்சு. ஆனால் அவன் அழியாமல் அவனுடைய சத்துருக்கள் அழிந்து கொண்டு இருந்தார்கள். இதற்கு காரணம் ஆராதனை. இன்றைக்கு ஆராதனை மாத்திரம் எங்களோட வாழ்க்கையில் இருக்கும் என்றால் நாங்கள் எப்படிப்பட்ட மனுஷங்களாக இருக்கலாம், எவ்வளோ அசுத்தங்களை செய்தவர்களாக இருக்கலாம். ஆனால் தேவன் எங்களை கழுவி சுத்திகரித்து எங்களை அழகாக, எங்களை அலங்காரமாக ஆண்டவருடைய ஆலயத்தில் ஆண்டவர் மகிமையாக பயன்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். கடைசியாக ஒரே ஒரு வசனத்தை வாசித்து முடிக்க போகிறேன். யோவேல் 2வது அதிகாரம் 25வது வசனம். இதை தேவன் இந்த சபைக்கு சொல்லுகிற வசனம். இந்த கடைசி நாட்களிலே யாரும் சத்தமாக வாசிப்போமா? நான் உங்களிடத்தில் பச்சை கிளிகளும் பச்சை புழுக்களும் பச்சித்த வருஷங்களின் விளைவை உங்களை திரும்ப அனுப்பி. இத்தனை வருஷமாக என்னெல்லாம் வருஷங்களை பச்சை கிளிகள் எல்லாம் சத்துருக்களும் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்களோ, ஆண்டவர் இந்த வருஷத்துல இந்த நாட்கள்ல அவைகள் அனைத்தையும் உங்களுக்கு திரும்ப கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆமென். நீங்கள் ஆண்டவரை உண்மையாக எக்காலத்திலும் எந்த நேரத்திலும் ஆராதிப்பீர்கள் என்றால் என்னுடைய தேவன் நீங்கள் இழந்த வருஷங்கள், இழந்த அனுபவங்கள், இழந்த செல்வங்கள், இழந்த ஆசீர்வாதங்கள் அனைத்தையும் அவர் திரும்ப கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நீ தாவீதை போல நீ இரத்தத்தினால் நிரப்பப்பட்டவன், பாவத்தினால் நிரப்பப்பட்டவனாக இருக்கலாம். ஆனால் என்னுடைய இயேசுவின் இரத்தம் உன்னை சுத்திகரித்து உன்னை மகிமையாக பயன்படுத்த ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியாகவே கரங்கள் உயர்த்தி
ஆண்டவரை நோக்கி ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னுடைய கடந்த வாழ்க்கை மிகவும் அசுத்தமாக இருக்கலாம், உன்னுடைய கடந்த வாழ்க்கை மிகவும் காயங்களினால் நிரம்பப்பட்டவர்களாக இருக்கலாம், நாளுக்கு நாள் இழப்பின் மேல் இழப்பை நீ சந்தித்து கொண்டு இருக்கலாம். ஆனாலும் நீ என்னை ஆராதிக்கிறாய், ஆனாலும் நீ என்னை நம்புகிறாய், ஆனாலும் நீ என்னுடைய பாதத்தில் இருக்கிறாய். எனவே உன்னுடைய காயங்களை நான் கழுவுகிற தேவனாக இருக்கிறேன். உன்னுடைய அந்த கசப்பான அனுபவங்களை நான் மாற்றுகிற தேவனாக இருக்கிறேன். உன்னை முழுமை அடை செய்கிறவனாக இருக்கிறேன். இன்றைக்கு ஆராதனை உங்களை முழுமையாக்கும், ஆராதனை உங்களை முழுமையாக்கும். ஆண்டவரே, இன்னைக்கு நாங்கள் எங்களோட கஷ்டத்தை நாங்கள் மறக்கலப்பா. இந்த டிசம்பர் மாதம் இருக்கிறோம், ஜனவரியிலிருந்து எங்களுக்கு வந்த ஒவ்வொரு பிரச்சனையும் நாங்கள் மறக்கலப்பா. ஆண்டவரே, அந்த வாடை கூட எங்கள் மேலே படாத அளவுக்கு நீங்கள் தான் எங்களை அழகுபடுத்திருக்கிறீங்க. ஆண்டவரே, நீர் தான் எங்களை சுத்திகரித்து அழகுபடுத்திருக்கிறீங்க. உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவால் மாத்திரமே உங்களுடைய ஆழமான காயங்களை மாற்ற முடியும். உங்களை ஆழமான காயங்களுக்கு கழுவ முடியும் இயேசுவினால் மாத்திரமே. அந்த ஆழமான காயங்களிலிருந்து உங்களை முழுமையாக்க முடியும் இயேசுவினால் மாத்திரமே. எனவே அவரை ஆராதிக்க நீங்க ஆயத்தமாகுங்கள். எந்த நேரத்திலும் எந்த நிலைமையிலும் ஆண்டவரை ஆராதிக்க ஆயத்தமாகுங்கள். அவர் செய்தவைகளுக்காக மாத்திரம் அல்ல, அவர் தேவனாக இருக்கிறபடியினால். அப்படியாக நீங்கள் ஆண்டவரை ஆராதிக்கிற நேரத்தில் ஆண்டவர் உங்களை முழுமைப்படுத்துகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவனுடைய பிரசனத்தில் நாம் இருக்கோம். ஆமென். 10 குஷ்டரோகிகள் கிராமத்திலேருந்து அவங்க பைபிள் சொல்லுது, அவங்க சத்தமாய் கூப்பிட்டாங்க, தூரத்தில் நின்று கூப்பிட்டாங்க. ஏன்னா கிராமத்துக்குள்ளே வர முடியாது, குஷ்டரோகிகளை வெளியே தான் வைப்பாங்க, ஒதுக்கி வச்சாங்க. ஒருவேளை நீ ஒதுக்கப்பட்டவனாக ஒரு தேவையோடு இருக்கலாம், உனக்கு பதில் ஆண்டவர் தான். இந்த பகல் நேரத்தில் என்ன பிரச்சனை இருந்தாலும் அவரை உண்மையாக நம்புங்க, அவர் அற்புதம் செய்வார். உண்மையாக நம்பி இயேசுவேன்னு கூப்பிடுங்க, அவர் அற்புதம் செய்வார். சர்ச்சுக்கு வாங்காத நிப்பாட்ட வேண்டாம். அவர்கள் ஆலயத்துக்கு போகிறதுல சுகம் அடைந்தாங்க. குஷ்டரோகியோட விரலெல்லாம் போயிருக்கும், மூக்கு போயிருக்கும், மூக்கு இருக்காது, காது இருக்காது, காலில் விரல்கள் இருக்காது. குஷ்டரோகம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க கரைவாங்க. அந்த 10 பேரும் சுகமானாங்க. அதில் 9 பேர் வீட்டுக்கு போயிட்டாங்க. ஆனால் ஜெபம் அற்புதம் செஞ்சிச்சு, ஆனால் முழுமை செய்யலை, முழுமை செய்யலை. ஆனால் இந்த இவனும் சுகமாயிட்டு அவன் திரும்ப இயேசுத்து வந்து அவனை தேவனை ஆராதித்தான். ஆராதனை அந்த இழந்த விரல்களை திரும்ப தந்துச்சு. அவருக்கு நன்றி தெரிவிங்க, அவரை ஆராதிங்கள், அதுதான் மிக மேன்மையானது. தாவீது ஆண்டவருக்கு ஐஸ் வச்சே மேலே வந்தான். அவன் ஒன்றும் இல்லாமல் சகோதரன் எல்லாம் ஒதுக்கி இருந்தாங்க. ஆண்டவரே, நீ நல்லவங்க, கிருபை பெருசப்பா, நீங்கள் தான் என்னோட இருக்கீங்க, என் தாயும் தகப்பனை கைவிட்டாலும் நீங்கள் என்னை கைவிட மாட்டீங்க. அப்படியே ஆண்டவர், ஐயோ நாங்கள் என்ன சொல்லுவோம், ஐயோ என் அம்மா கைவிட்டாங்க, அப்பா கைவிட்டாங்கப்பா ஆண்டவரேன்னு. அவன் அப்படி சொல்ல மாட்டான், கைவிட்டாலும் நீங்கள் கைவிட முடியாது. ஆராதிச்சான். இந்த ஆராதனை தான் ரொம்ப அவன் வாழ்க்கையை அவனை மேலே குறைந்துச்சு, அவனை சம்பூர்ணம் அடைய செஞ்சு. டெய்லி வாயத்தை நல்லா பாட்டு படிங்க, அதுதான் முக்கியம். அந்த ஆராதனை உங்களை உயர்த்தும், ஆராதனை உங்களை மேன்மையாக வைக்கும். கடவுள் அதை எதிர்பார்க்காரு. கடவுளுக்கு தேவை அந்த துதி. உன் வாயை விரிவாய்த்துக, அதை நன்மையை நான் நிரப்புவேன். ஒரு முழுமை ஆராதனையில் இருக்கு. ஆண்டவர் சொல்லாரு, உனக்கு பிரச்சனை வந்துச்சா என்னை கூப்பிடு, நான் உன்னை விடுப்பேன், நீ நாமத்தை மகிமைப்படுத்து. அந்த மகிமைப்படுத்துறது நல்லது. கடவுள் எப்படி ஆராதனை? வீட்டில இருந்து கடவுளுக்கு நன்றி நன்றி சொல்றது மட்டும் இல்லை ஆராதனை. நமக்கு 100 எனக்கு 1 லட்சம் கிடைச்சோம், நான் என்ன செய்றேன், 10,000 கொடுக்கேன். ஆண்டவரே உங்களுக்கு நன்றி, நீங்க எனக்கு தந்தீங்க, அது ஆராதனை. அப்படி கொடுக்கறதுல நம்ம அந்த அவர் எங்களுக்கு தந்து கொண்டு இருக்காரு, அதுதான் நமக்கு ஆராதனை. ஆராதனை சொல்வது யாராவது பிரச்சனை இருக்கிறது, நான் கடவுளை நம்பினேன், கடவுள் இயேசு எனக்கு அற்புதம் செஞ்சான்னு அவனுக்கு சொல்லும் பொழுது அவருக்கு உயர்த்துறேன். இந்த ஆராதனை முக்கியம். முட்டி போட்டு ஜெபிக்கிறதை விட கடவுளை நீங்க முட்டி போட்டு ஆராதிப்பது வல்லமையானது. பைபிள்ல இந்த பைபிளில் பாங்க ஒரு பெரிய புத்தகம், அது என்னன்னா சங்கீத புத்தகம். சங்கீத புத்தகம் ஏன் நடுவில் இருக்கு? அது ஆராதனை இருக்கனால. வாழ்க்கையில கத்தோனை நடுவில் பெருசா வைப்பாரு, நீ ஆராதிக்கணும் இருந்தால். பைபிள்ல புலம்பல் புத்தகத்தை திருப்புங்கன்னு சொன்னி திருப்பு
திருப்புங்க எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா அது குட்டி புஸ்தகம், ஒரு 3 நாள் அதிகம் இருக்க புஸ்தகம், தேடவே முடியாது. புலம்புறவனை தேடினாலும் காண முடியாது. வாழ்க்கையில் அவ்வளோ தூரத்தில் இருப்பான். ஆனால் இந்த சங்கீதத்தை திருப்ப சொல்லு, 1 டச்சில் எடுத்துக்குவாங்க. எப்படி? அதுதான் ஆராதனை. ஆராதிக்கணும் எங்கே இருக்கிறான் அது வெட்டி விளங்கும். ஆராதிக்கணும் பெரியவனாக இருப்பான். எனவே உங்க வாழ்க்கையில கடவுளுக்கு ஆகாதுங்க. சின்ன சின்ன காரியத்துக்கு அவர் ஆகாதீங்க. ஆண்டவரே நீ உயர்ந்தவர், நீ பெரியவர், ஆண்டவர் நீ நல்லவர், ஆண்டவர் நீ சிறப்பான எனக்கு தந்திருக்கப்பா. அதுதான் வாழ்க்கை. நான் எவ்வளோ இழந்திருக்கேன், நான் அதை பற்றி யோசிக்கதே கிடையாது. அதுதான் வாழ்க்கை. எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் என்ன வச்சுருக்கோம், எனக்கு இது என்ன இருக்குன்னு பிள்ளைகளுக்கு கூட தெரியாது, அவங்கள கொடுக்கும்போது தெரியாது. இப்பயும் அப்படி தான். நம்ம பெருசாக காட்டி கொண்டு கூடாது. நம்ம வாழ்க்கையை சிம்பிளாக வாழ்ந்து செய்ய வேண்டியிருக்குது. அதுதான் முக்கியம். அதனால் உங்கள் ஜெபங்கள், அதாவது கேட்பது குறுகி இருக்கட்டும். நான் என் வாழ்க்கையில் நான் தேசத்துக்காக ஜெயிப்பேன், சபைக்காக ஜெயிப்பேன், எனக்காக கேட்க மாட்டேன். ஆண்டவரே நீங்கள் எனக்கு இதை தந்தீங்க, உங்களுக்கு ஸ்தோத்திரம். ஆராதிக்கும் பொழுது எல்லாம் நிறைவாய் மாறும். ஆமென். கர்த்தர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பார்.